இஸ்லாமிய உலகிலேயே அணு ஆயுதம் தாங்கிய ஆற்றல் கொண்ட நாடாக பாகிஸ்தான் திகழ்கிறது. சவுதி அரேபியா இஸ்லாமிய உலகப் பரப்பில் மிக முக்கியமான ஒரு நாடாக இருந்து வருகிறது. இருவரில் ஒருவர் தாக்கப்பட்டால் இருவரும் தாக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இஸ்ரேல் நாடு இன்று செய்து வருகின்ற அந்த இன அழித்தல், லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் எ ஜெனோசைட், இதுதான் உலகத்திற்கு நாங்கள் சொல்லுகிற செய்தியும் பாடமும் என்று ஒரு இன அழித்தலை உலகத்தின் கண்களுக்கு காட்ட வேண்டும் என்கின்ற அருவருப்பான தெனாவட்டுடன் அந்த நாடு நடந்து கொள்கிற போது, இந்த இரண்டு நாடுகளுடைய அந்த வட்டத்திற்குள் இந்த ஒப்பந்தம் முடிவு பெறப் போவதில்லை. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சவுதி அரேபிய நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 2 நாட்களுக்கு முன்பு கையெழுத்தாகிய பரஸ்பர இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தம் உலகத்தின் கவனத்திற்கும் குறிப்பாக இந்தியாவின் கவனத்திற்கும் உட்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கத்தார் நாட்டினுடைய இறையாண்மையை மீறி தோஹா நகரில் இஸ்ரேல் கடந்த வாரம் நடத்திய தாக்குதலின் பின்புலத்திலும், இந்திய பாகிஸ்தான் சிந்தூர் அந்த நெருக்கடி அந்த பின்புலத்திலும் இந்த இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. எதிர்காலத்தில் ஒருவேளை நேட்டோ அமைப்பை போல இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இணைந்து ஒரு இராணுவ பாதுகாப்பு பெருமணியை உருவாக்க கூடுமோ என்கின்ற கேள்வியினையும் இது முன்வைக்கிறது. இது ஒன்றும் புதிய யோசனை அல்ல. ஏற்கனவே இருந்த ஒரு யோசனை படிப்படியாக வடிவம் பெறுகிறதோ என்கின்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. காரணம், இந்திய பாகிஸ்தான் கடைசி மோதலின் போது எதிர்பாராத விதத்தில் துருக்கி மிக வலுவான ஒரு ஆதரவு பின்புலமாக சீனா இருந்தது. ஆனால் துருக்கி ஆதரவு பின்புலமாக பாகிஸ்தானுக்கு இருந்தது. துருக்கி நாடுதான் நேட்டோ அமைப்பை போல உம்னோ என்கின்ற அமைப்பு வேண்டும், யுனைடெட் முஸ்லிம் மிலிட்டரி அலையன்ஸ், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்பது அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளை கொண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கான இராணுவ பாதுகாப்பு ஏற்பாடாக திகழ்கிறதோ அதே போல உலகில் இஸ்லாமிய பெரும்பான்மையினரை கொண்ட நாடுகள் 53 நாடுகள் இருக்கின்றன. இந்த 53 நாடுகளில் குறைந்தபட்சம் சுன்னி இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற, காரணம் இஸ்லாமிய உலகத்திற்குள் 2 பெரும் பிளவு இருக்கிறது. ஒன்று, ஈரானை தலைமையாக கொண்டு நிழலாக செயல்படுகிற ஷியா இஸ்லாமிய உலகம், சவுதி அரேபியாவை மையமாக கொண்டு செயல்படுகிற சுன்னி இஸ்லாமிய உலகம். இந்த இரண்டையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இணைத்து ஒரு நேட்டோ போன்ற அமைப்பை உம்னோ என்கின்ற பெயரில் உருவாக்க வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்தது துருக்கி. அதற்கு ஆதரவும் வளர்ந்து வருகிறது. பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த ஒப்பந்தமானது குறைந்தபட்சம் மத்திய கிழக்கு பகுதியில், அரபு வளைகுடா பகுதியில் இஸ்லாமிய நாடுகளை இராணுவ ரீதியாக ஒருங்கிணைக்கின்ற ஒரு முயற்சியின் முக்கிய ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுகின்றது. காரணம், இஸ்லாமிய உலகிலேயே அணு ஆயுதம் தாங்கிய ஆற்றல் கொண்ட நாடாக பாகிஸ்தான் திகழ்கிறது. சவுதி அரேபியா இஸ்லாமிய உலகப் பரப்பில் மிக முக்கியமான ஒரு நாடாக இருந்து வருகிறது. உலகத்தின் ஒட்டுமொத்த அறியப்பட்ட நிரூபணமாகிவிட்ட எரிபொருள் ஆற்றல், அதாவது மசகு எண்ணெய் மட்டுமல்ல, ஜெனரலி ஹைட்ரோ கார்பன் ரிசோர்சஸ் என்று வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வளங்களில் 18% கொண்டிருக்கிற நாடு சவுதி அரேபியா. இஸ்லாம் பிறந்த மண், இஸ்லாத்தினுடைய மாபெரும் புனித தலங்களான மெக்கா மதீனா இரண்டும் சவுதி அரேபியாவுக்குள் தான் இருக்கிறது. மட்டுமல்ல, உலக ஒழுங்கிலும் சவுதி அரேபியாவிற்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. உலக வங்கியாக இருக்கட்டும், பன்னாட்டு நிதியமாக இருக்கட்டும், ஏனைய ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லா அமைப்புகளிலும் அந்த நிறுவன ஒழுங்கிலேயே இடம் வகிக்கின்ற ஒரு நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது. என்றால் இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இது எல்லா நாடுகளும் ஒருவருக்கொருவர் இராணுவ பாதுகாப்பு அல்லது ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது தானே, இதில் என்ன தனித்துவம் இருக்கிறது என்கின்ற கேள்விக்கு விடை தேடுகின்ற பொழுது, இந்த ஒப்பந்தமானது இருவரில் ஒருவர் தாக்கப்பட்டால் இருவரும் தாக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. நேட்டோ அமைப்பினுடைய அடிப்படையும் இதுதான். நேட்டோ அமைப்பில் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதனுடைய அடிப்படை கொள்கையும் நம்மில் ஒருவர் தாக்கப்பட்டால் எல்லோரும் தாக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும். அமெரிக்கா தாக்கப்பட்டால்
அது தானே தாக்கப்பட்டதாக பிரித்தானியா கருத வேண்டும், பிரான்ஸ் கருத வேண்டும், ஜெர்மனி கருத வேண்டும், ஸ்வீடன் கருத வேண்டும், சுவிட்சர்லாந்து கருத வேண்டும். அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் அவ்வாறு கருத வேண்டும், உணர வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படித்தான் மிகச்சிறிய நாடாக இருக்கிற பிரசல்ஸ் தாக்கப்பட்டால் கூட அப்படித்தான் கருதப்பட வேண்டும், அல்லது மால்டா தாக்கப்பட்டால் கூட அப்படித்தான் கருதப்பட வேண்டும். அதே அடிப்படையில் தான் சவுதி அரேபியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இது ஏதோ ஓரிரு நாட்களில் நடந்தது என்று நாம் எண்ண முடியாது. இது ஒரு நீண்ட முயற்சியினுடைய நிறைவாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வரலாற்று ரீதியாக நல்லிணக்கம் இருந்து வருகிறது. 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் உதயமான போது அதை முதலாக அங்கீகரித்த நாடுகளில் சவுதி அரேபியா முதன்மையானது. அன்றிலிருந்து இன்று வரை பாகிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஏனைய எல்லா உலக அரங்குகளில் அதற்கு தேவையான அரசியல் ஆதரவும் சவுதி அரேபியா வழங்கி வருகிறது. இந்த முறை இந்த ஒப்பந்தத்திற்கு முன்னால் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து இறங்கிய போது பொதுவில் அவர்கள் அமெரிக்க அதிபருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு அதி உயர் ஒரு வரவேற்பை கொடுத்தார்கள். F-35 விமானங்கள் பறந்தன, சிவப்பு கம்பள வரவேற்பு நல்கப்பட்டது. இவையெல்லாம் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இஸ்லாமிய நாடுகள் தங்களுக்கான ஒரு பாதுகாப்பை தாங்களே இணைந்து தேடிக்கொள்கின்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியைத்தான் இந்த உலகத்திற்கு சொல்ல தலைப்படுகிறார்களோ என்று தோன்றுகிறது. அதிலும் குறிப்பாக ஏன் சவுதி அரேபியா முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இஸ்ரேல் நாடு இன்று செய்து வருகின்ற அந்த இன அழித்தல், நான் பலமுறை சொன்னதைப் போல லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் எ ஜெனோசைட், ஒரு இன அழித்தல். எல்லோரும் பாருங்கள், இதுதான் உலகத்திற்கு நாங்கள் சொல்லுகிற செய்தியும் பாடமும் என்று ஒரு இன அழித்தலை உலகத்தின் கண்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் காண வேண்டும், உலகம் காண வேண்டும், உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அருவருப்பான தெனாவட்டுடன் அந்த நாடு நடந்து கொள்கிற போது, அந்த இஸ்ரேலின் அளவுக்கான தொழில்நுட்பங்கள் சவுதி அரேபியாவிடம் இல்லை என்றாலும் அதே அளவுக்கான இராணுவ தளவாடங்களை வாங்கி குவிக்கின்ற அளவுக்கு பொருளாதார வல்லமை கொண்ட வல்லமை இன்று மட்டுமல்ல, இன்னும் பல ஆண்டுகளுக்கு, பல தசாப்த ஆண்டுகளுக்கு அப்படிப்பட்ட வல்லமையை கொண்டிருக்க முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற நிலையில் இருக்கிற ஒரே இஸ்லாமிய நாடு சவுதி அரேபியா என்று நாம் கொள்ளலாம். காரணம், நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல 18% உலகத்தினுடைய எண்ணெய் எரிவாயு வளங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இந்த நகர்வுகள் இந்தியாவிற்கு சொல்லும் செய்தி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். காரணம், நாம் இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இவை என்னென்ன தாக்கங்களை உருவாக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நான் பலமுறை மீண்டும் மீண்டும் ஒரு ஆய்வு நோக்கில் சொல்வதைப் போல, நாம் ஒரு நாட்டினுடைய உண்மையான பாதுகாப்பு என்பது அந்த மக்களினுடைய ஒற்றுமை தான். மக்களினுடைய ஒற்றுமை ஒருபோதும் வலுக்கட்டாயமாக வருவது இல்லை, அது மானசீகமாகத்தான் வர முடியும். நாம் என் மீது ஒருவருக்கு வருகின்ற மதிப்பு என்பது அன்பின் பார்ப்பட்டு வந்தால்தான் அது மானசீகமானதாக இருக்கும். கட்டாயப்படுத்தி, வன்முறைப்படுத்தி, வலுக்கட்டாயப்படுத்தி யாரையும் நாம் வென்றெடுக்க முடியாது. அன்பினால் மட்டும்தான் வென்றெடுக்க முடியும். அவ்வகையில் இன்று சிந்தூர் நடவடிக்கை நடந்தபோது கூட சீனா பாகிஸ்தானுக்கு தோழமையாக இருந்ததை பார்க்க முடிந்தது, துருக்கி தோழமையாக இருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த தாக்குதல் முடிந்த கையோடே பாகிஸ்தான் அதிபர் அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு அதிபர் அல்ல, இராணுவ தளபதி வரவேற்கப்பட்டார். அவருக்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு தரப்பட்டது. இந்த உலக ஒழுங்கை பார்க்கின்ற பொழுது இன்று அருகாமையில் வங்காளதேசத்தில் இன்று நிலவுகின்ற அந்த ஆட்சி அமைப்பு என்பது இந்தியாவிற்கு சாதகமானதாக இல்லை. மனப்பூர்வமாக இலங்கையை ஆளுகின்றவர்களும் மனப்பூர்வமாக நமக்கு ஆதரவாக இல்லை. அருகில் இருக்கிற மாலத்தீவில் இருக்கிறவர்களும் மனப்பூர்வமாக நமக்கு ஆதரவாக இல்லை. உள்ளபடியே சொல்வதானால், நம்மை சுற்றி எந்த நாடும் நமக்கு நேசிக்கவில்லை. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா இருந்தது, துருக்கி இருந்தது, ஆனால் நமக்கு ஆதரவாக ஒரு நாடு கூட இராணுவ ரீதியாக உதவுவதற்கு முன்வரவில்லை என்கின்ற பொழுது, நமக்கான எதிர்கால பாதுகாப்பு இப்போது புதிதாக எம்மில் ஒருவர் தாக்கப்பட்டால் இருவரும் தாக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்று சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் கையொப்பமிட்டிருக்கிறது. நான் சொன்னதைப் போல இஸ்ரேல் அளவுக்கு இராணுவ வல்லமைகளை வளர்த்து கொள்ளத்தக்க நிதி வளம் கொண்ட ஒரு நாடு சவுதி அரேபியா. இந்த இரண்டு நாடுகளுடைய அந்த வட்டத்திற்குள் இந்த ஒப்பந்தம் முடிவு பெறப்போவதில்லை. உறுதியாக அடுத்தடுத்த கட்டங்களில் புதிய புதிய நாடுகள் இந்த இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாய்ப்பு இருக்கிறது என்றால்,
இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது இந்தியாவின் சமூக ஒற்றுமைதான். ஆனால் இன்று இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களை எப்படி அந்நியப்படுத்துவது? 200 மில்லியன் முஸ்லிம்ஸ், 21 கோடி இஸ்லாமியர்கள் என்பது அது சாதாரண எண்ணிக்கை அல்ல, மிகப்பெரிய எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை என்பது உலகத்தில் இருக்கிற 53 இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளில் ஏறக்குறைய 25 நாடுகளினுடைய மக்கள் தொகையை சேர்த்தால் வருகின்ற எண்ணிக்கை தான் இந்தியாவில் இருக்க. ஏன் அதை விட வருகின்ற எண்ணிக்கை இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய மக்களினுடைய எண்ணிக்கை. அவர்களை மன ரீதியாக, உள ரீதியாக, அரசியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக அந்நியப்படுத்தி நீங்கள் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் பகைவர்கள், எங்களுக்கு எதிரிகள் என்கின்ற மனநிலையை உருவாக்கினீர்கள் என்றால், இப்படி எழக்கூடிய எதிர் இராணுவ வலைப்பின்னலை விட இதுதான் நீங்கள் எதிர்கொள்ளப் போகிற பேரிடராக இருக்கும். நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை வைத்து முடிவு செய்யப்படுவது அல்ல. அது நீடித்து நிலைத்த ஒற்றுமையை, பரஸ்பர மதிப்புணர்வை, நம்பகத்தன்மையை, நம்பிக்கையை மக்களிடையே விதைப்பதனூடாகத்தான் நாம் அதை கொண்டு வர முடியும். இன்று இருக்கிற அரசியல் சூழல் அதற்கானதாக இல்லை. எனவே ஜனநாயக சக்திகள், இந்த நாட்டை நேசிக்கிற சக்திகள் அன்பும் நட்புமான ஒரு சமூக சூழலை உருவாக்குவதுதான் இந்தியாவிற்கான வருங்கால எதிர்கால நிரந்தர பாதுகாப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, உலகிற்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.